ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் இப்போது ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆகி நல்லா போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு, சக்தி அப்படிங்கிறது ஹீரோயினோட நேம், வேலு அப்படிங்கிறது ஹீரோவோட நேம். இதை வந்து சக்திவேல் அப்படின்னு சொல்லி டைட்டிலாக வச்சுருந்தாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு தான். ஏன்னா மூவியில் இருக்கிற ஒரு நடிகர் சடனாக வந்து சீரியலில் என்ட்ரி கொடுக்குறாரு. எப்படி இருக்கும் அப்படின்னும் போது நல்லா ஒரு ஸ்டோரியோட தான் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாக தான் சத்யபாமா அந்த சீரியலுமே லான்ச் பண்ணாங்க போல இருக்கு. இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பேர். ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டான ஸ்டார்மால ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு பேர் தான் வந்து இந்த சத்யபாமா சீரியலில் அதே பேரை வந்து போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இதுவுமே சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து ஸ்டார்மாலேயும் சரி, அதே மாதிரி மலையாளத்தில் அதர் லாங்குவேஜஸில் ஓடுறது இல்லாமல் 9:30 ஸ்லாட்டுக்கு வந்து இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் தமிழில் மட்டும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் வந்து இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஸ்டோரி பேஸோட இந்த சீரியல் வந்து இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன தகவல் அப்படின்னா, நம்ம சக்திவேல் சீரியல் வந்து ப்ரைம் டைம் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு இல்லையா? ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் சக்திவேல் சீரியல் 9:30 டைம் ஸ்லாட்டுக்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதர் லாங்குவேஜஸ் இல்லாமல் அந்த 9:30 டைம் ஸ்லாட்டில் தான் ஓடிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. சத்யபாமா, கௌரி சங்கரம் அந்த லிஸ்ட்டில் சக்திவேலும் ப்ரைம் டைமில் வரப்போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.